1000 நிகழ்ச்சிகளை இணைந்து வழங்குவோர் கலைப்புலி எஸ் தானு வழங்கும் இந்திரஜித். டெய்லி வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய 2 ரெசிபிஸ்ல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிபி கொஞ்சம் நம்மளுடைய இன்டர்நேஷனல் ரெசிபி சொல்லலாம். அண்ட் இதுல வந்து எல்லா வகையான வெஜிடபிள்ஸும் நம்ம வந்து போட்டு செய்ய போறோம். ஸோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெசிபி வெஜிடபிள் பெப்பர் பாட். ஸோ வெஜிடபிள் பெப்பர் பாட் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். பெரிய கத்திரிக்காய் 100 கிராம், சுக்லி, புரோக்கலி, பேபி கார்ன், குடைமிளகாய் சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது சிறிதளவு, தேங்காய் பால் 50 கிராம், வெங்காயம் 50 கிராம், கரம் மசாலா தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. வெஜிடபிள் பெப்பர் பாட் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பாத்தீங்க. ஸோ இதுல யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய இந்தியன் வெஜிடபிள்ஸ் இல்லாம நம்ம கொஞ்சம் எக்ஸப்ட் கத்திரிக்காய், அது கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய கத்திரிக்காய் இது வந்து நம்மளுடைய ஊர்ல அவ்வளவா இருக்காது. மோஸ்ட்லி பெரிய நம்ம வெளியில நாடுகள்ல தான் யூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் பேபி கார்ன், ப்ரோக்கலி, சுக்கி அண்ட் கேப்சிகம் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து செய்ய போறோம். ஸோ இதெல்லாம் வந்து வேக வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லைட்டா ஒரு ஹாஃப் குக்டா இருக்கட்டும். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எக்ஸப்ட் கேப்சிகம். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி, குக்கர் மூடி போட்டு 1ல இருந்து 2 விசில் வர வரைக்கும் விட்டு இறக்கலாம். அண்ட் மறுபடியும் இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி இல்லை பேன் ஃபுல்லாக ஆயில் வச்சு இந்த பிரிஞ்சால நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நான் ஒரு பிரிஞ்சால நல்லா நீட்டு வாக்கில் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இன்னும் இது மெலிசா வேணும்னா இன்னும் மெலிசாவும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஆயிலில். அண்ட் அதுக்கப்புறமா இதுக்கான பேன் வச்சு மறுபடியும் ஆயில் விட்டு வெங்காயம் இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸ் அதில் போட்டு அதுக்கு தேவையான மசாலாஸ் போட்டு இறக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நான் பொரிச்சு எடுத்துக்கிறதும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள இன்னைக்கு சமையல் அறையில் என்ன டிப்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்றத பாருங்க. இன்றைக்கு சமையலறை பகுதியில பாகற்காயுடைய பயன்கள்லாம் என்னன்றதை தான் உங்க எல்லாருக்குமே நான் டிப்ஸா சொல்ல போறேன். பொதுவாகவே பாகற்காயை சாப்பிட்றதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க, ஏன்னா அதுல கசப்பு அதிகமா இருக்குன்னு. ஆனா கசப்பு நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சுவைன்றதை நம்ம சில நேரங்கள்ல மறந்துடுறோம். ஸோ இந்த கசப்பு சுவை நம்ம உடம்புல இருந்ததுன்னா பல நோய்களை நம்மளால தள்ளி போட முடியும். வாழைப்பழத்தில் இருக்கிற பொட்டாசியத்தை கம்பேர் பண்ணும் பொழுது பாகற்காயில 2 மடங்கு அதிகமான பொட்டாசியம் இருக்கு. ஸோ இதனால இதயம், தசை, நரம்பு மண்டலம் இது எல்லாமே எப்பவுமே வலிமையா இருக்கு. ஸோ வலிமையா இருக்கிறதால இது சம்பந்தமான நோய்கள் எதுவுமே நம்மளை நெருங்காம நம்மளால பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீரிழிவு நோய் இருக்கிறவங்க அடிக்கடி இன்சுலின் எடுத்துப்பாங்க. ஆனா பாகற்காயில இன்சுலின் அதிகமா இருக்கிறதால நீங்க இதை ரெகுலரா உங்க உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்சுலின் நீங்க எடுக்கிறத குறைக்கலாம், நீரிழிவு நோயை தள்ளி போடலாம். நிறைய பேருக்கு ஹை சுகர் இருந்து அதனால கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ பாகற்காயை அவங்களுடைய உணவுல தினமும் அவங்க எடுத்துக்கிட்டா அவங்களுடைய ஹை சுகர் வேல்யூ குறைஞ்சு லோ சுகர்ல அவங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ பாகற்காயுடைய பயன்கள் இவ்வளவு இருக்கும் பொழுது நம்ம தினமும் பாகற்காயை சாப்பிட ட்ரை பண்ணலாம். மீன் உன்கிட்ட மாட்டிக்கிட்டா அது உனக்கு சொந்தம். நீ புலிகிட்ட மாட்டிக்கிட்டா. If this device can surf, download, play games and videos, then you'd say, what's new? But what if this can do all that and more? Well, here's the Wi-Fi enabled Airtel Internet TV. Hold play. தப்பு தெரியாம செய்யறது பிழை.
தெரிஞ்சு செய்யறது தப்பு. ஐயப்பனின் அருள் பெறுவோம். காலை 6 மணிக்கு அதிகாலை சுபவேளையில் இணைந்திருங்கள் வானவில்லுடன். பெண்மையின்றி மனிதமில்லை. ஆம், பெண்ணியம் பேசுவோம். தனித்துவம் வாய்ந்த உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பதிவு செய்ய இணைந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு. கூடி உரையாடுவோம் நம் பெண் மேடையில். இணைந்திருப்போம் நம் வானவிலுடன். பெண் மேடை திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நண்பகல் 12:30 மணிக்கு. வரும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு சத்குருவுடன் விவரிக்க முடியாத உன்னத அனுபவத்தை பெறுவோம். பூத சுத்தி என்றது நாம சாதிச்சா நாம ஒரு பூத சித்தி என்ற ஒரு நிலைக்கு வரோம். அப்படின்னு என்னன்னா, இந்த 5 பூதங்கள் நம்ம ஆழ்மைக்குள்ள வந்திருக்கு. இந்த 5 பூதங்கள் நீங்க சொன்ன மாதிரி கேட்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஆரோக்கியம் இருந்தாலும் சரி, ஆனந்தம் இருந்தாலும் சரி, நன்மை இருந்தாலும் சரி, நீங்க என்ன வாழ்க்கையில போராடணுமா, விளையாட்டு மாதிரி நடக்கும். வரும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு சத்குருவுடன் ஒரு பயணம். இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ இன்னைக்கு நம்ம உணவே உயிரில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து கிவி. இது ஒரு ஃப்ரூட், உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு சிட்ரஸ் வகை பழம் அப்படிங்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து பெண்களுக்கு இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இது வந்து பெண்களும் வந்து எடுத்து இதனால வந்து நிறைய பயன்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம வந்து கிவியை எடுத்துக்கும் போது ஆஸ்துமா நம்ம கிட்டையே நெருங்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களோட டெய்லி லைஃப்ல வந்து கிவி எடுத்துக்கோங்க அண்ட் ஆரோக்கியமா வாழுங்க. இன்னைக்கு பார்த்த உணவுனுடைய மகத்துவத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு ஆயில் கண்டென்ட் அப்படி லைட்டாக வெளியில வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். அது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உப்பு மிளகுல ஒரு குட்டி பிரேக். நிதானமாய் 25 நொடிகள், பதிலளிக்க 2 கேள்விகள், பதற்றம் தரும் 10 நிமிடங்கள், 2 விடைகளுக்காக காத்திருக்கும் தங்கம், 1 மணி நேர நேரலையில் உலகளாவிய சுவாரஸ்யமான பொது அறிவு கேள்விகள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உங்கள் குடும்பத்தோடு மகிழ்ந்து விளையாடும் ஒரே வினாவிடை போட்டி. தினம் தினம் தங்கம். தினம் தினம் தங்கம் திங்கள் முதல் சனி வரை இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தினம் தினம் தங்கம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது கலைப்புலி எஸ் தானு வழங்கும் இந்திரஜித். இன்று மாலை விளக்கேற்றும் நேரத்தில் அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். பிரம்மதேவர் நாவில இடம் கொடுத்தார் சரஸ்வதிக்கு, மகாவிஷ்ணு மார்பில இடம் கொடுத்தார் மகாலட்சுமிக்கு. ஆனா சிவபெருமான் தன்னில் சரிபாதியாக. ஆனந்த ஜோதியான ஐயப்பனின் அருள் பெறுவோம். சுவாமியே சரணமையப்பா. அந்த சாப விமோச்சனம் தீர்ந்து இந்த லீலாவதின்ற பெண் வரா.
அப்போ இந்த லீலாவதி என்ன பண்றா, ஐயப்பனை பார்த்து, இப்போ நான் மகிழ்ச்சியா இருந்தேன் ஒரு சாபத்தினால, இன்னைக்கு நான் பழையபடி லீலாவதியா மாறிட்டேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாலும். நாம் வாழும் வாழ்க்கை முறையை மாற்றி நம்மை நல்வழிப்படுத்த வருகிறார் சத்குரு சக்கி வாசுதேவ் அவர்கள். எதுக்கு ஒரு யோகி போய் தனியா போய் உட்கார்ந்துக்கிறாங்க? உங்க உடல்ல உங்க மனத்துல என்ன இருக்குதோ அது ஓரளவுக்கு லேசா அந்த ஞாபக சக்தி அந்த காற்றுல இருக்குது. இவனு வேற நோக்கத்துல சாதனை பண்றான், நீங்க எல்லாம் வேற நோக்கத்துல இருக்கிறீங்க. இன்று மாலை 6 மணிக்கு விளக்கேற்றும் நேரம். உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் கமழ இணைந்திருங்கள் வானவில்லுடன். இவ்ளோ பேச்ச கேட்டதுக்கு அப்புறமா நீ இங்கே இருக்க? உன்னுடைய மாமனார் இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டாரு, ஆனா நீ இன்னமும் இங்கே இருக்கிற. உனக்கு ஒரு விஷயம் சொன்னா புரியாதா? எனக்கு எல்லா விஷயமும் புரியும், ஆனா நீங்க தான் எல்லாத்தையும் பாதியிலே கேட்டு புரிஞ்சுக்கிறீங்க. நாங்க இந்த வீட்டை விட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சாரி அத்தை, நாங்க இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். அம்மா தப்பு பண்ணாங்கதான், அதை நான் ஒத்துக்கிறேன்ப்பா. ஆனா அம்மா உண்மையா யாரையும் ஏமாத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணலப்பா. இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் எல்லாமே பண்ணாங்க. ஆனா இப்ப எந்த குடும்பத்துக்காக பண்ணாங்களோ அந்த குடும்பமே அம்மாக்கு துணையா இல்ல. அம்மா எப்பவுமே மத்தவங்க பண்ற தப்புகளை மறைச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு அம்மா பண்ண தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு. அவளுக்கு இது சரியான தண்டனை தான். நீ எதுவும் சொல்லாத. கணவன் மனைவி 2 பேருக்கு இடையில நீ எதுவும் பேசக்கூடாது. நான் முடிவு எடுத்துட்டேன். தான் காதலித்து திருமணம் செய்த மனைவியை வேண்டாம் என்று கூறிய சந்துரு. அனிதாவின் முடிவோ? தீர்க்க சுமங்கலி இன்று இரவு 7 மணிக்கு. தீர்க்க சுமங்கலி இணைந்து வழங்குபவர் கலைப்புலி எஸ் தானு வழங்கும் இந்திரஜித். வெல்கம் பேக் டு பொம்மலகம். ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி வந்து ஃபர்ஸ்டா பார்த்தோம். அண்ட் இப்போ வந்து உங்களுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெஜிடேரியன் சைட் டிஷ் தான் அடுத்ததான் காத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கீரை தரிவால். ஸோ கீரை தரிவால் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பாருங்க. முளைக்கட்டிய பாசி பயிறு 1 கப், அரைக்கீரை அரைக்கட்டு, சீரகம் 1/2 டீஸ்பூன், தக்காளி 2, எண்ணெய் தேவையான அளவு, வெங்காயம் 2, பூண்டு 5 பல், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். கீரை தரிவால் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துட்டீங்க. பாய். நிகழ்ச்சிகளை இணைந்து வழங்கியோர் கலைப்புலி எஸ் தானு வழங்கும் இந்திரஜித்.